ஆயத்தமாக ஊழியர்கள் இணைத்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே போய்க்கிறோம். வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்று 26ஆம் தேதி 6ஆம் மாதம் 26ஆம் தேதி ஜூன் மாதம் 26ஆம் தேதி ஆனி மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாடுகளில் இணைந்து கத்தரண்டை இவங்களை ஒப்புவிக்க ஆயத்தமாகிற ஒருவரையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தங்கு தடை எண்ணிய கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு இன்றைய நாளுக்கான வசனம் 1 சாமுவேல் 5:6. மன்னிக்க வேண்டும். இன்றைய நாளுக்கான 365 நாளில் பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து முடிக்கிறதுக்கான அதிகாரங்கள் 1 சாமுவேல் 5:6, ஏசாயா 51, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து வெளிப்படுத்தல் 12, 13 இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, வாக்கு தத்தம், அதோடு தேவனுடன் ஒரு நிமிடம் என்ற அந்த காரியங்களை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், கர்த்தர் வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்கான வசனம், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையின் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல். ஆமேன் என்று அந்த வசனம் முடிகிறது. ஏசாயா 30:15 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக இணைந்திருக்கிற ஊழியரை பார்ப்போம். கர்த்தர் வழி நடத்துவாராக. அதிகால வேளையில் சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவில் இணைந்திருக்கிறார். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி வினோ அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சௌரி ஐரீன் அவர்கள் இணைந்திருந்தார்கள். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். 8 மணிக்கு ஷாப்பாக அவர்கள் வருவார்கள். அந்த வகையிலே எங்களுடன் சௌரி வினோ அவர்கள் மாலை வேளையில் இணைந்திருக்கிறார். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி ஜானட் இணைந்திருக்கிறார். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு வாரத்தின் இறுதி நாளில் வந்திருக்கிறோம். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்ற அந்த ஊழியங்களிலும் கலந்து கொள்ளுங்கள். இதே வேளையிலே ஆரம்பமாகிறது. அந்த வேலையில் இணையுங்கள். பலர் இணைகிறீர்கள். இணையாதவர்களையும் இணைத்து நீங்கள் வழி நடத்துங்கள். ஒரு காரியம் சொல்ல வைக்கிறேன். ஆமாம், நேற்றைய நாளிலே இரவு வேளையிலே சௌரி சுபா இளங்கோ ஒரு செய்தியை கொடுத்தார். அந்த செய்தியை நான் வேலையிலிருந்து அப்லோட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர முதல் 175 பேர் பார்த்துருக்கிறார்கள். அந்த செய்தி என்ன செய்தி? உங்களை கர்த்தர் ரட்சித்து வழி நடத்தி வருகிறார். அது அந்த சந்தோஷத்தோடு மட்டும் இல்லாமல் அடுத்த படியிலே நீங்கள் கால் வைக்க வேண்டும். அடுத்த காரியங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துகின்ற பொழுது கர்த்தர் அதற்கான உந்து பலனை தந்து வழிநடத்துவார். ஆமேன், ஆமேன். ஒரே இடத்திலே தேங்கி நிற்காமல் ஓட வழிவிடுவோம். ஆமேன். கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் பாஸ்டர் ராசனாயமும் வரவேற்றுக் கொண்டு சகோதரி ஜனத்திடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோட்டமா. ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமேன். God bless you. ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்டியன் குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் எல்லாரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. இன்றைய நாள்ல நாங்க வாலிப ஜோதிகளுக்காக ஜெபிக்கிற நாளா இருக்கிறபடியா அங்கு சங்கீதம் 119:9 வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதனால் தானே என்று சொல்லி எழுதி இருக்கிறோம். ஒரு வாலிபனுக்கு எங்கே பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னான், அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய நடந்து வருகிற பகுதிகளிலே அல்லது அவனுடைய வழிகளிலே அங்கு பிரச்சனைகள் வருகிறபடியால் அவர்கள் அங்கு தேவனை விட்டு அங்கு பின்வாங்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் இந்த வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அங்கு சங்கீதம் 51:5 கர்த்தாவே
காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நீரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்றா. பெற்றார் முதலாவது பிள்ளைகளுக்காக அங்கு காத்திருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் பெற்றாருடைய செபம் அங்கு பிள்ளைகளை அங்கு உயர்த்தும் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். எங்களுடைய அர்ப்பணிப்பு கூட பிள்ளைகளை உயர்த்தும் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். இந்த அதிகாலையிலே நாங்க காத்திருப்பது எவ்வளவோ மகிமையான காரியமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். என்னுடைய வீட்டிலே கூட என்னுடைய வீட்டுல கூட அநேக நாட்கள் என் பிள்ளைகளின் படிப்பு தடைகள், எத்தனையோ தடைகள் வந்தது. ஆனா ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நீர் என் பிள்ளைகளை பார்த்துக்கொள்ளு, நான் உம்முடைய ஊழியத்தை செய்கிறேன் என்று சொன்ன போதுதான் என் பிள்ளைகளுக்கு அதிக உயர்வு வந்தது. அதே போலதான் நாங்கள் உங்களுடைய அர்ப்பணிப்பு நாங்கள் செய்யும் போது தேவனுக்கு எங்கள் பிள்ளைகளை உயர்த்தி கொண்டு ஆண்டவர் வருவார் என்றது நாங்கள் கண்டு கொண்ட உண்மையை சொல்லுகிறேன். ஏனென்றால் அப்பொழுதுதான் ஞானமாகிய கிறிஸ்துவை நாங்கள் இன்னும் இன்னும் அறிய அறிய எங்கள் பிள்ளைகளின் வாழ்வு உயரும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் நாங்க தியானித்து அதில் வருகிற புத்தி என்ன என்று உணர்ந்து தேவனுடைய கிருபை, அங்கு தேவனுடைய பலன், அது கூடிய ஞானம், தெளிந்த புத்தி, நல்ல அறிவு, இவைகளை நாங்கள் முதலாவது பெற்றார்கள் அறிந்து புரிந்து கொண்டு செயல்படுவோமாய் இருந்தால் எங்களுடைய ஜெபம் பிள்ளைகளை நடத்தும். எங்களுடைய ஜெபம் பிள்ளைகள் வழியிலே விழ விடாது. ஆகவே எங்களுடைய பெற்றாரிலும் அநேக பிள்ளைகளை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஆகவே பிள்ளைகளின் விவேகம் அங்கு வெளிப்படும். ஆனால் அதுக்குள்ளே அந்த தேவ நீதி இருக்குமானால் அங்கு நியாயப்படி செய்ய அவர் நிதானத்தை கொடுப்பார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாளிலே பாருங்கள், சில காரியங்கள் எவ்வளவு ஆலயத்துக்குரியவர்களாய் இருந்தாலும் எவ்வளவோ அரசாங்கத்திட்டு இது என்று சொல்லி அங்கு எடுக்கிறதை என்னுடைய மகன் சொல்லி கவலைப்படுவார். அம்மா இப்படி எல்லாம் செய்கிறார்களே, எங்களுடைய கிறிஸ்தவ உலகமே, எங்கள் தமிழ் இனமே இப்படி செய்கிறது. ஏனென்றால் மாறி 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 அங்கு பணத்தை எடுக்க வேணும், அரசாங்கத்திட்டு எடுக்க வேணும் என்று சொல்லி படுகிற பாடுகள் அதிகமாய் இருக்கிறது. பாருங்கள், இப்படிப்பட்ட நிலைமையில இருந்து நாங்கள் ஒரு கணம் மாற வேண்டும். அது எந்த பணமாயிருந்தாலும், உங்களோட வீட்டு பணமாயிருந்தாலும், என் வீட்டு பணமாயிருந்தாலும், அது கர்த்தருக்கு சொந்தம் என்றதை நாங்க உணர வேணும், புரிய வேணும், அறிய வேணும். அப்பொழுதுதான் நாம எல்லாருக்கும், தரித்திரர்களுக்கும் போஷிக்கப்படவும், உண்மையான எங்களுக்குள்ள இருக்கிற அந்த தகுதிகள், தகமைகள், அதை நாங்கள் இழந்து போகிறோம். ஏனென்றால் இதனால் அவர்கள் அங்கு வெறுப்பு கொள்ளுகிறார்கள். ஆகவே இந்த காரியங்கள் ஞானமற்று நடக்கிறோம். ஏனென்றால் பிள்ளைகளுக்கும் பெற்றாருக்கும் இன்றைக்கு இடைவெளி அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் பிள்ளைகள் பெற்றாரை பார்க்கும் போது அம்மா இப்படி இருக்கிறா, அம்மா இவ்வளவு உண்மையா இருக்கிறா, அப்பா இவ்வளவு உண்மையா இருக்க, நானும் அப்படி உண்மையாகவே இருக்க வேண்டும். என்னுடைய மகனுடைய வேலைக்காக அவர் இதண்ட போது அவர் ஒரு பெரிய அதிகாரி ஒரு இடத்திலே சந்திக்க நேர்ந்தது. அந்த அதிகாரி கேட்டாராம், உனக்கு என்ன வேலை, உனக்கு விருப்பம் என்று சொல்லி. இவர் சொன்னாராம், நான் களவெடுக்க கூடாது, பொய் சொல்லக்கூடாது, நான் பொய்யான கணக்குகள் போடக்கூடாது, ஆனா நான் படிச்சது அதுதான் என்று சொன்ன போது அவருக்கு அந்த அதிகாரி அந்த வேலையை கொடுத்து அவரை உயர்த்தினார். ஏனென்றா அந்த உண்மைத்தன்மைக்காகத்தான் அந்த வேலை அவருக்கு கிடைச்சது. ஆகவே இந்த வாலிபர்களுக்கு நாங்கள் சொல்லி காட்டி இந்த உண்மைத்தன்மை உன்னை எப்பொழுதும் உயர்த்தும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், அதிலே நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரை அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்கும், துன்மார்க்கனுடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. பாருங்கள், துன்மார்க்கமா நாங்க பணம் சேகரிக்கிறோம் என்று நினைக்கிறோம்.
ஆனால் அது காரிருளுக்குள்ளே ஒரு நாள் போய்விடும் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே இந்த வாலிபர்களுக்கு மத்தியிலும் பெற்றாருக்கு மத்தியிலும் இன்றைக்கு பிரச்சனைகள் அதிகம். பிள்ளைகள் என்ன செய்தார்கள், நாங்க நாங்கள் எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறார்கள். ஆனா பெற்றாருக்கு அனுபவம் இருக்குது, வாழ்க்கையிலே எப்படி பிள்ளைகளை நடத்த வேண்டும் என்ற அந்த அனுபவம் இருக்கிறது. இந்த மாற்று கலாச்சாரத்திலே நாங்கள் படுகிற பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள் சிலதுகள் உண்டு தான். எல்லா பெற்றாரும் அப்படித்தான். ஆகவே பாஸ்டர் அவர்கள், நீங்கள் இந்த பிள்ளைகளும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும், இந்த பெற்றாரும் ஒரு உணர்வோடு புரிந்து கொண்டு இந்த பிள்ளைகளுக்கும் பெற்றாருக்கும் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் நிவித்தியாக்க வேணும் என்று சொல்லி நீங்க பாஸ்டர் அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம். உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். ஆவியானவரே, இன்று பல மக்கள், பெற்றோர்களுக்கும் வாலிபர்களுக்கும் உள்ள பிரச்சனைகள், ஆண்டவரே, அவர்கள் தேவனுடைய வசனத்தை தாங்கள் கவனமாக கேட்டு அதன்படி நடக்காததின் காரணமாக பெற்றோருக்கும் வாலிபர்களுக்கும் உள்ளே பிளவுகள் ஏற்படுகிறது. ஆண்டவரே, உம்முடைய சிறு வயதிலே இருந்து அவர்கள் இந்த வசனத்தின்படி வாழாததன் நிமித்தம், பெற்றோர்கள் வசனத்தை அறியாமல் வாழுகின்றதன் நிமித்தம், அந்த ஒன்றான மெய்த்தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழும் பொழுது ஆண்டவரே, அந்த வாலிபர்கள் உயர்த்தப்படுகிறார்கள். தேவனுக்கு பிரியமாக வாழும் பொழுது யோசேப்பை சிறையில போட்டார்கள். இப்படி பலவிதமான இடங்களில் இருந்தாலும் தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். அதே போல ஒவ்வொரு வாலிபர்களோடும் அந்த மெய்யான தேவனை அவர்கள் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளும் பொழுது அந்த வாலிபனோடு தேவன் கூட இருப்பார். அவனுடைய வாழ்க்கை பொல்லாங்கான ஜெயிக்கிற வாழ்க்கை. தேவன் அந்த வாலிபனுக்கு ஞானத்தை, புத்தியை, அறிவை, தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். மத்தேயு 6:33 படி தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடுங்கள், மீதி எல்லாம் கூட கொடுக்கப்படும். தேவனுடைய நீதி, உம்முடைய ராஜ்யத்தை தேடுகிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் வாலிபர்களுக்கும் நீர் அவர்களுடைய தேவை எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர். இன்றைய காலத்தில, கடைசி காலத்தில மனிதர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வாழ்வதன் நிமித்தம் பண ஆசை எல்லா தீமைக்கும் பேராக இருக்கிறது. ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரும் பெற்றோரும் வாலிபர்களும் தேவனை அறிகிற அறிவை பெற்று அந்த மெய்யான தேவனோடு உறவாடி அந்த தேவனுடைய கட்டளைகளின்படி ஆண்டவரே, முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் உம்மை நேசிப்பது, பிறரை நேசிப்பது, இப்படியாக வாழுகிற வாழ்வை ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கொடுப்பீராக. பெற்றோர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுப்பீராக. ஒரு நாள் தேவனுக்கு என்று ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுப்பீராக. ஒவ்வொருவரோடும் பரிசுத்த ஆவியானவர் இடப்படுவீராக. ஒவ்வொருவரையும் திருத்திக் கொள்வீராக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோட இருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக உமக்கு பிரியமாக வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்துக்கு வந்து சேர, பெற்றோர்களோடு நல்ல உறவோடு வாழ, ஆசீர்வாதமாக வாழ, லெஸ்லி ரீட்டா குடும்பத்தோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர்களே, அந்த பெற்றோர் பிள்ளைகளோடு அன்பாக தேவனுக்கு பிரியமாக நடந்தது நிமித்தம் அந்த பிள்ளைகளில் உயர்த்தப்பட்டார்கள். ஆண்டவரே, இப்படியாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், கேட்கிற விசுவாசிகளும், நாங்கள் எப்பொழுதும் தேவனுக்கு விருப்பமாக வாழ வேண்டும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்து தங்களுடைய ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை உயர்த்தி கொள்வார்களாக. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் தேவனை பற்றிய அறிவு அவசியம் என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் வாலிபர்களும் உணர்ந்து இந்த இம்மைக்கு பின்பு இன்னும் கொஞ்ச காலத்தில
தேவனுடைய வருகையில இந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகிற ஆயுதத்தோடு ஜெபித்திருந்து அவர் வருகைக்காக காத்திருந்து அவர் தருகிற ஆசீர்வாதங்களை பெற்று இன்னைக்கு அவரோடு கூட 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். அதன் பின்பு நித்தியமாக இயேசு கிறிஸ்துவோடு வாழ முடியும். அந்த வாழ்வை இழந்து போகாதபடி ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் வாலிபர்களுக்கும் இருதயங்களில உணர்வை கொடுப்பீராக. ஒவ்வொருவரையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதிகன மகிமையை செலுத்தி ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் வாலிப பிள்ளைகள் ஜுவதிகள் அவருடைய வளர்ச்சிகள் பெருக்கங்களை கர்த்தர் உயர்த்தி நடத்துவாராக. ஆமேன். Amen. God bless you, sister. God bless you, everybody. Amen. Amen. நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை கர்த்தர் தாமே மாற்றி அமைக்க வேண்டும். ஏனென்றால் வாலிப பிள்ளைகள் அங்க இருக்கிற அந்த அறியாமை நீக்கப்பட்டு தேவனை அறிகிற அறிவிலே அங்கு நிரப்பப்படணும். ஏனென்றால் அறியாமை என்ற அந்த இருள் அகன்றால்தான் அறிவு அவர்களுக்குள்ளே உண்டாகும். ஆகவே நீங்கள் இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ளே அந்த அறியாமை நீக்கப்பட வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே. இந்த காலை நேரம் ஆண்டவரே நாங்க உங்களோட திருப்பாதத்தில் வந்து நிற்கிறோம் அப்பா. அப்பா உங்களுடைய அன்பினால நிரப்புங்க அப்பா. அப்பா நன்றி 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 இயேசுவே. இந்த வாலிபர்களை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்ன வாக்கு தத்துவப்படி ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே உங்களுடைய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவரே உங்களுடைய வெளிப்படுத்தல உங்களுடைய அன்பை அவர்கள் மேல ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த வாலிபர்கள் ஆண்டவரே உங்களுக்குரியவர்களாக மாற்றுவதற்கு ஆண்டவரே உங்களோட திரு ரத்தத்தினால் இவர்களை கழுவி உங்களோட சித்தத்தின்படி நடத்துவதற்கு ஆண்டவரே அப்பா திரு கரத்தினால நீங்க தாங்கி நடத்துற தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. நன்றி. ஆழ்கடலில் ஆண்டவரே அசையும் போது ஆண்டவரே அலைகளினால் அசையும் போது ஆண்டவரே அன்பராக நீங்க தான் அந்த படகில் இருந்தீங்க ஐயா. இப்பொழுது இந்த வாலிபர்களின் படகில் ஆண்டவரே அவர்கள் செல்லும் பாதையில் ஆண்டவரே அவர்கள் தற்கொலையிலும் இல்லாத தேவையில்லாத அசுத்தமான ஆவியலில் ஆண்டவரே மூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே உங்களால மட்டுமே இதை விடுதலையாக்க வேண்டும். இரத்தத்தினால் ஜெயம் என்று சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தின் படி ஆண்டவரே அப்பா நீங்க உங்களுடைய அன்பினால நிரப்புங்க. இவர்கள் ஆண்டவரே உங்களை அறியத்தக்க அறிவையும் உணர்வையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக அவர்கள் உங்களை அப்பா முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் முழு அன்போடும் அப்பா உங்களுடைய அன்பை செலுத்தி அவர்களை வழி நடத்துங்க ஆண்டவரே அப்பா. எபினேசரே இதுவரையும் வழி நடத்தினீங்க ஆண்டவரே. இனிமேலும் வழி நடத்த வல்லவரா இருக்கீங்க ஆண்டவரே அப்பா. ஒரு ஆத்மா என்றாலும் அழிவது உங்களோட சித்தம் இல்லை ஆண்டவரே. அதுக்கான நன்றி செலுத்துறேன். உங்களுடைய கிருபையினால கொடுத்து இவர்களுக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களுடைய பெற்றோர்களுக்கான வருகிற அவர்கள் அப்பா இவ்வளவு மனம் தளம்பி அப்பா மனம் சோர்ந்து போயிருக்கிற நேரங்கள் ஆண்டவரே உங்களோட அன்பை ஊற்றுங்க. இந்த வாலிபர்கள் ஆண்டவரே போகும் இடமெல்லாம் உங்களோட சமூகத்தை உணரக்கூடியதாக ஆண்டவரே அப்பா. அவர்களுடைய உதடுகள் உங்களை துதிக்கத்தக்கதாக அவர்களுடைய வாயிலையும் அப்பா அவர்களை உதடுகளை அப்பா உங்களோட வல்லமையில துதி பாடல் மூலமாக நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களோட தரிசனத்தை கொடுங்கப்பா அப்பா. உங்களோட தரிசனத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்கள் உங்கள் சமூகத்தை அறியக்கூடியதாக அவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். என்ன விதமான அசுத்தமான ஆவியல் அவர்களுக்குள்ள இருந்தாலும் ஆண்டவரே இயேசுவின் ரத்தம் தான் ஜெயம். மூலமாக எங்களை மீட்டுக் கொண்ட தகப்பனே இப்பொழுதும் எங்கள் மத்தியில் எங்களுக்குள்ள உலாவிக் கொண்டிருக்கிற தகப்பனே மக்கு கொடி 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 நன்றி 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 அப்பா. அவர்களை வந்து துதி பாடல்களை அப்பா உங்களுக்கு பாடி உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு அவர்களுக்கு அப்பா விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறோம். உங்களோட சிலுவையத்துல ஏற்று தூக்கி நடப்பதற்கு ஆண்டவரே உலகத்தை வெறுத்து ஆண்டவரே உங்களுக்கு நீங்க தான் ஒரே ஒரு தேவன், உங்களை விட வேறு தேவர்கள் இல்லை என்று அறியத்தக்கதாக உங்களோட
சத்தியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்க தயவுள்ள தகப்பனப்பா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பனே, மக்கு நன்றி நன்றி நன்றி. இவர்களை ஆண்டவரை விரத்த கோட்டைக்கெல்லாம் மறைத்து வைத்து அப்பா, ஆல் ஓவர் த வேர்ல்ட் யுவர் ஸ்பிரிட் இஸ் மூவிங். உங்களுடைய பரிசுத்தமான ஆவி அவர்களுக்கு அனுப்பி அவர்களும் அந்நிய பாஷையால் பேசி நீங்களே ஒரு கத்தர் என்று அறியக்கூடியதாக அவர்கள் ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா அவர்கள் செய்கிற ரகசியமாக மறைவில் செய்கிற ஊழியத்தை ஆண்டவரே நீங்க பொறுப்படுங்க. ஒவ்வொரு கிருகைகளையும் அப்பா நீங்க பார்க்கிறீர்கள். அவர்கள் ஆண்டவரே கலைப்பாக இருக்கும் பொழுது ஆண்டவரே உங்களுடைய கிருபையை கொடுத்து உங்களுடைய கிருபையின் மூலமாக முடிசூட்டி அவர்களை ஆண்டவரே அப்பா புட்டவாள ப்ரொடெக்ஷனை போட்டு ஆண்டவரே அவர்களை காக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா நன்றி நன்றி நன்றி. துதி பாடல் செய்த இந்த காலண்டே பாஸ்டர் நியமலோகனுக்காண்டி வருகிறேன் ஆண்டவரே. அவருடைய ஊழியத்துல ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யுங்க. அவங்க சபை எழுந்து பிராசிப்பதற்கு உங்களுடைய அன்பையும் அபிஷேகத்தையும் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெனட்டுக்காணி வருகிற சிஸ்டர் ஜெனட்டுக்காணி வருகிறேன். அவர்கள் இந்த காலை நேரம் வந்து ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடம் எங்களுக்கு உங்களுடைய ஆலோசனையும் உங்களுடைய ஞானத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். வர பாஸ்டர் ஆண்டன் ராசனாம் அவர்களையும் ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற சிஸ்டர் பிரதர் யாவரையும் ஆண்டவர் பிரதர்ஸ் யாவரையும் உங்களுடைய இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அவளது தேவைகளையும் சந்திக்கும்படியா செய்த ஜெபிக்கிறேன். சிஸ்டர் என்னோட மகளுக்காண்டி வருகிறேன். அப்பா அந்த மகளை உங்களுடைய இரத்தத்தினால மூடி மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா அவளோட தேவையில சந்திங்க. எந்த நேரத்திலும் உங்களோட கிருபை 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 அவங்க கூட இருக்கும்படியாக அந்த தாயை உங்களோட கிருபையினால நிரப்பி வேண்டிய சேவைகளை சந்தித்து அவர்கள் இப்ப போற பாதையில உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். யாவை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி மட்டுமே நடப்பதற்கு யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி டொலி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆமேன். நாங்கள் வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு வினோ சத்திய நாட்களிலே பலவீனப்பட்டு மனத்தாக்களோடு இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காய் படிப்பின் நிமித்தம் மனத்தாக்குதலுக்குள்ளே இருக்கிறார்கள். சிலர் யோசனை நிமித்தம் மனத்தாக்குதலுக்குள்ளே இருக்கிறார்கள். வேலை இல்லாத நிமித்தம் மனத்தாக்குதலுக்குள்ளே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வாலிபர்களுக்கு ஒரு புத்துணர்வு உண்டாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமாண்டவரே, மகான்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னொரு நாளை ஆண்டவரே எங்களுக்கு தந்து ஆண்டவரே ஜீவனோடு எங்களை பாதுகாத்து இம்மட்டுமாக இந்த நிமிடம் வரை ஜீவனை தந்து காத்துக்கிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இன்றைய நாட்களிலும் என் ஆவியானவரே வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஒருமித்து கூடியிருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, எங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் இந்த ஜங்கம வானொலியை தந்து ஆண்டவரே அப்பா மற்ற மனிதர்களுக்காக பல அப்பா மனிதர்களுக்காக வாலிப பிள்ளைகளுக்காக யாவருக்கும் எங்களை ஜெபிக்க ஒருமித்து கூட்டி அமைத்திருக்கிறீங்களா ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. சோஸ்திரம் ஆண்டவரே. இந்த வானொலியின் மூலமாக தகப்பனே ஒவ்வொரு ஜனங்களும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் விடுதலை ஆகட்டும் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் என்று இந்த வானொலி நடைபெறுகிற அப்பா காரணங்களை அறிந்திருக்கிறீங்க தகப்பனே. கர்த்தாவே ஆவியானவரே, இந்த வானொலி மூலமாக விடுதலை ஆகட்டும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறியும் பொருட்டு ஆண்டவரே ஒவ்வொருவரின் காதுகளில் இந்த ஜெபங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஒலிக்கட்டும் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே ஆவியானவரே, நீங்கள் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்த தகப்பன் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உருவாக்கின தகப்பன் ஆண்டவரே. தாயின் கருவிலே எங்களை கண்டீங்களே ஐயா தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் அப்பா தாயின் கருவில கண்ட தகப்பன் ஆண்டவரே. நீங்கள் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருப்பாதத்தில் அப்பா உலகத்தில் உள்ள சகல ஜனங்களை உம்முடைய கரத்திலே தருகிறேன்
ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. சத்துருவானன் களவாடாதபடி நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. தேவனே, இந்த நாட்களிலும் என் ஆவியானவரே, அப்பா, இந்த வாலிப பிள்ளைகளை உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே, எத்தனையோ வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாட்களில் வேலைகள் இல்லாமல் டிப்ரெஷனுக்குள்ளாகி தகப்பனே, எத்தனையோ பிள்ளைகள் அப்பா நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் கர்த்தாவே. ஆவியானவரே, தங்கள் படிப்புகளுக்கு ஏற்ற வேலைகள் இல்லை என்று எத்தனையோ பிள்ளைகள் வீடுகளில் முடங்கி கிடக்கிறார்கள் ஆண்டவரே. வெறுத்து பலவீனம் அடைந்து ஆண்டவரே, அப்பா, பெற்றோர்கள் வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிறார்கள் ஆண்டவரே. தகப்பனே, இப்படியான பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆதாரமாகவும் அடைக்கலமாகவும் ஏன் தகப்பனே, அவர்களுக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேலைகளை நீங்கள் கொடுக்கும்படியாகும் ஏன் தேவனே உம்மிடம் கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவர். அப்பா, பலவீனத்தால் ஆண்டவரே, அப்பா, பலவீனம் அடைந்த தேவனே, இந்த பிள்ளைகள் எதுவும் செய்ய முடியாமல் அப்பா அவர்கள் நிலைகள் தடுமாறி போகிறது ஆண்டவரே. செய்ய செய்ய இயலாத செய்ய முடியாத செய்யக்கூடாத காரியங்களை அவர்கள் செய்து கொண்டு அப்பா தகப்பனே, எத்தனையோ பிள்ளைகள் போதைக்கு அடிமையாகி போகிறார்கள் ஆண்டவரே. தேவனே, இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவரே, நீங்கள் உம்முடைய அடைக்கலத்திலே கூட்டி சேருங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளின் வீடுகளுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய கருணை கூடட்டும் ஆண்டவரே. தேவனே, அறியாமல் செய்த தவறுகள், அறியாமல் செய்த மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் தானே ஐயா. தகப்பனே, அறியாமல் நடந்ததை நீங்கள் ஒரு விசை மன்னிக்க மாட்டீங்களா ஆண்டவரே. நீங்கள் மன்னிக்கிற தகப்பனாக இருக்கிறீங்களே ஆண்டவரே. தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மன்னித்து ஆண்டவரே, கர்த்தாவே, அவர்களுக்கு ஏற்ற இடங்களில் நல்ல வேலைகளை கொடுக்கும்படியாக அவர்கள் ஆண்டவரே இப்படியான நிலைக்குள் ஆளாகாதபடி அப்பா நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே, அதே போல அப்பா எத்தனையோ பிள்ளைகள் வேலைக்கு செல்கிறார்கள். ஆனாலும் கூட அந்த வேலையில எத்தனையோ இடிபாடுகள் ஆண்டவரே, எத்தனையோ பாடுகள், எத்தனையோ அப்பா தகப்பன் இந்த ஐரோப்பா தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே தங்களுடைய வேலைக்கு செல்கிற வேளையில் வெறுப்போடு போகிறார்கள். அப்பா, ஏன் நான் போகிறேன் என்கிற ஒரு வெறுப்போடு செல்கிறதையும் அப்பா நீங்கள் காண்கிறீங்கள் ஆண்டவரே. அங்கு சென்றால் அந்த பிள்ளைகளுக்கு அப்பா நல்ல மரியாதை இல்லை. அப்பா, வெளிநாட்டவன் வேறு இனத்தவன் என்று சொல்லி இனம் பார்த்து பாரபட்சம் பார்த்து நடக்கிறதை அப்பா தேவனே நீங்கள் பார்க்கிறீங்கள் ஆண்டவரே. இப்படியாகவும் எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே பலவீனப்பட்டு இருக்கிறார்கள் என் தேவனே. அப்பா, இந்த பிள்ளைகளை நீங்கள் ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அந்த வேலை இடங்களில் ஆண்டவரே ஒரு மரியாதை, ஒரு பதவி உயர்வு, ஒரு சமாதானம் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. தேவனே, அந்த பிள்ளைகள் சந்தோஷத்தோடு வேலைகளுக்கு செல்லவும், சந்தோஷமாய் தாங்கள் செய்கிற வேலைகளை அப்பா நேர்த்தியாக முடிக்கவும் என் தேவனே, சமாதானத்தோட முடிக்கவும் ஆண்டவரே. என் தேவனே, இந்த பிள்ளைகளை நீங்கள் ஒரு விசை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. அந்த வேலை இடத்துல இருக்கிற அதிகாரிகள் மத்தியில ஒரு தயவை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. அந்த அதிகாரிகள் ஆண்டவரே பாரபட்சம் பார்க்காதபடி சமாதானத்தோட தங்கள் பிள்ளைகளாக ஒவ்வொரு வேலையில் இருக்கிற பிள்ளைகளை அப்பா கர்த்தாவே அவர்களின் இருதயங்களை அப்பா நீங்கள் கடினப்படுத்தின இருதயங்களை நீங்கள் எடுத்து அப்பா நீங்கள் கடினப்படுத்தாத தகப்பன் ஆண்டவரே, அந்த இருதயங்களில் அப்பா நீங்கள் ஒரு சமாதானம் உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயங்களையும் அப்பா நீங்கள் பார்க்கிறீங்களா ஆண்டவரே. இப்படியான அதிகாரிகளுக்கு ஒரு தயவை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே, அப்பா இந்த காலங்களில் எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே பலவித பிரச்சனைகள், பலவித அவமானங்கள், பலவிதமான அப்பா எத்தனையோ காரியங்கள், வீடுகளில் பிரச்சனை, பெற்றோராலும் கூடிய ஆண்டவரே கர்த்தாவே அன்பு இல்லாதபடி ஏங்குகிற பிள்ளைகளும் கூட இருக்கிறார்கள் ஆண்டவரே. பெற்றோர்களும் தங்களின் பாடு தங்களின் வேலை என்று பிள்ளைகளை கவனியாதபடி நடக்கிறதையும் நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. இப்படியாகவும் தகப்பனே பிள்ளைகள் பலவீனப்பட்டு பிள்ளைகள் டிப்ரெஷனுக்குள்ளாக இருக்கிறதை காண்கிறீங்களே ஆண்டவரே.
தேவனே கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா சமாதானத்தோடு நிறைவோடு இருக்கும்படி அப்படியான பெற்றோர்களை நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே. பெற்றோர்கள் பிள்ளைகள் மேலே அன்பு காட்டி கருணை காட்டி அக்கறை காட்டி நடக்கவும் ஆண்டவரே. ஏனோ தானோ என்று அந்த பிள்ளைகளை விட்டு போகாதபடி என் தேவனே, அந்த பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய இரத்தங்கள் என்று சொல்லி தங்களுக்கு ஆண்டவர் தந்த இதுதான் தந்த ஊழியம் என்று சொல்லி அவர்கள் எண்ணி ஏந்தவனே அந்த பிள்ளைகளை கருசனையோடு காக்கவும், ஏந்தவனே கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல ஒவ்வொரு பெற்றோர்களும் தகப்பனே தங்கள் பிள்ளைகளை காத்து நடக்கவும் உமக்கு பயந்து நடக்கவும், இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை இப்படியான பலவீனங்கள் வராதபடி காக்கவும், பிள்ளைகளுக்கு என்ன நடக்கிறது, எங்கு செல்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள், எப்படி வேலை செய்கிறார்கள், இந்த பணம் எப்படி வந்தது என்று கேட்கக்கூடியதான பெற்றோர்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. பணங்களை ஆசைப்பட்டு பணங்களை பார்த்து ஏங்கி போகாதபடி, எந்த எப்படி வந்தது இந்த பணம் என்று கேட்காதபடி பிள்ளைகள் அப்பா தகப்பனே பலவீனத்தினாலும் பண ஆசைனாலும் பொல்லாங்கனின் சதி திட்டத்தினாலும் கொண்டு வருகிற இந்த பணங்களில் ஆசைப்படாதபடி ஏன் தேவன் அந்த பிள்ளைகளை கேட்டு எப்படியாக வந்தது என்று சொல்லி அக்கறையோடு அப்பா தகப்பனே தங்கள் பிள்ளைகளை காவல் காக்கும்படி ஏன் தேவனே ஒவ்வொரு பெற்றோர்களின் இருதயத்தை தொடுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இப்படியாகவும் எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே வேதனையோடும் கண்ணீரோடும் இது என்ன வாழ்க்கை என்று வெறுத்து போய் இருக்கிறார்கள் ஆண்டவரே. பெற்றோர்களுக்கு பணம் கொடுத்தால் தான் சந்தோஷப்படும் பெற்றோர்களை கூட நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இப்படியான பிள்ளைகள் எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ கூடாத நடத்தைகள், கூடாத செயல்களுக்கு போய்கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. எப்படி பணம் சம்பாதிக்கலாம் என்று, எந்த விதத்தில் சம்பாதிக்கலாம் என்று அப்பா பிழையான காரியங்களை செய்து இன்றைய காலங்களில் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா தகப்பனை பலவீனப்பட்டு போய்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. தேவனே இந்த பிள்ளைகளை நீங்கள் ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல சமாதானம் நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்துல ஒவ்வொரு பலவீனப்பட்ட ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. இப்படியாக பலவீனத்தினாலும் நோயினாலும் சோர்விட்டு போகிற இந்த பிள்ளைகளை நீங்கள் அடைக்கலமாக, நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஆதரமாக அப்பா உம்முடைய சிறகுகளால மூடி இந்த பிள்ளைகளை மூடி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இது உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உங்களுக்கு சொந்தமான பிள்ளைகள் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் சத்ராதின் கையில் அகப்பட்டு போகாதபடி, கள்ளவாடப்படாதபடி எந்தவனே நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை தாங்கட்டும் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் எந்தவனே கர்த்தாவே இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரனையும் அப்பா அந்த சகோதரியோடும் உம்முடைய திருக்கரம் கூட இருக்கட்டும். இந்த குடும்பங்களையும் இந்த அப்பா இதை நடத்துகிற இந்த குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீங்கள் தொடுங்க ஆண்டவரே. தகப்பனே அவர்களும் ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் எல்லா விதத்திலும் கூட இருந்து அந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய குடும்பங்களை சத்ருவானவன் அந்த வாலிப பிள்ளைகளை எங்கே விழுத்தலாம், எங்கே என்று சொல்லி வகை தேடிக்கொண்டிருக்கிறதை நீங்கள் காண்கிறீங்கள் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை நீங்கள் உம்முடைய அக்கினி முதலால வேலி அடைத்து எங்கு சென்றாலும் எந்த வேளையிலும் இந்த பிள்ளைகளுக்கு எந்த ஒரு தீங்கும் நடக்காதபடி, எந்த தீங்கும் சத்ருவானவன் கொண்டு போகாதபடி உம்முடைய தூதர்களை அனுப்பி நீங்கள் காக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே இந்த நாளிலும் இங்க வந்திருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் வாலிப பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தகப்பனே செல்கிற இடங்களில் ஞானத்தோடு நடக்கவும் ஞானமாய் செயல்படவும் ஏந்தவனே அந்த பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஒவ்வொருவருக்கும் நல்ல சுக பல ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. நல்ல வாழ்க்கைகளை அமைத்து கொடுங்க ஆண்டவரே. தேவனே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக
தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, மன மகிழ்ச்சியை கொடுங்க ஆண்டவரே. செல்கிற இடங்களில் எல்லாவற்றிலும் ஒரு ஒளியுள்ள பிள்ளைகளாக, செய்கிற வேலைகள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்யும்படிக்கும், வேலைகளிலும் ஒரு சமாதானம் உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. தேவனே அப்பா, சோர்வுகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. பலவீனத்தை கொடுக்கிற பொல்லாங்கின் ஆவியை நீங்கள் முறியடித்து போடுங்க ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை ராஜா. நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளின் தொட்டுங்க ஆண்டவரே, தொட்டு பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா அப்பா, அதே போல கர்த்தாவே, என்னுடைய மகளை உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. அப்பா, என் மகளோடும் கூட இருங்க ஆண்டவரே. நாங்கள் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து அப்பா நீங்கள் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இம்மட்டுமாக வழி நடத்தின எபினேசரே, இனிமேலும் நீங்கள் எங்களை பாதுகாத்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. துதி கன மகுமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடும் இசிமாவோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் 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 ஆமேன். நாங்க சாந்தி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். நீங்கள் இந்த வாலிப யுவதிகளுடைய வாழ்க்கை பகுதிகள் அங்கு மிகவும் மிகவும் மோசமான நிலைமைக்கு கடந்து செல்கிறது. அங்கு சகிப்புத்தன்மை இல்லாமல் குடும்பமாய் வாழ முடியாமல் விவாகரத்துகள் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. இதிலிருந்து அவர்கள் விடுதலை அடைய வேண்டும். குடும்பம் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்லியும் தேவனுடைய நீதிக்கு உட்பட்டு இவர்கள் தங்களுடைய சரி செய்து கொள்ள கர்த்தர் அவர்களுடைய இருதயங்களையும் சிந்தனையும் பேச வேணும் என்று நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பானா அப்பா பிதாவே, இந்த வேளையில இருந்த ஜெபத்தை தந்ததுக்காக, ஜெபிக்க இந்த நேரத்தை எனக்கு தந்ததுக்காக உமக்கு சொல்லிக் கொள்றோம். உயிருள்ள தேவனே நீர் அப்பா, உமக்கு நன்றி சொல்லிக்கொண்டு அப்பா, இந்த ஜெபத்தை நீங்க ஏறெடுக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. அப்பா, இந்த பாலிவ யுவதிகள் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள், இங்கு பிறந்த பிள்ளைகளும் இளம் பிள்ளைகளும் ஆண்டவரே, குடும்பத்தை நடத்த தெரியாமலும் ஆண்டவரே, உங்களுடைய அனுக்கிரகங்களை அவங்க ஏற்றுக்கொள்ளாமையும் இந்த பிள்ளைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளைகளுக்கு பொறுமையை கொடுக்கிறவன் நீர் அப்பா. அப்பா, உம்முடைய அன்பு அந்த பிள்ளைகளுக்கு எப்படி குடும்பம் நடத்த வேண்டும், எப்படி பொறுமையாய் இருக்க வேண்டும் என்றதை ஆண்டவரே நீர் கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறீரப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு குடும்ப பொம்பளைகளையும், அந்த குடும்ப தலைவனையும் தலைவியையும் அன்புக்குள்ள நடத்தும்படியாக ஆண்டவரே நீர் அந்த குடும்பங்களை நடத்தவன் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. தலைவன் ஆண்டவரே நீர் அவருக்கு தலையாய் இருக்கிறது போல மனைவியானவள் அந்த கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக ஆண்டவரே அதை அவர்கள் பிள்ளையாக அப்பா இப்படியாய் போட்டி சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அதுல இருந்த அந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் கற்றுக் கொடுக்க ஆவியானவரே. அந்த பிள்ளைகள் அழகாக உமக்கு கீழ்ப்படிந்து, உமக்கு தாழ்ந்து, உமக்கு பயந்து, கணவனும் மனைவியுமா அந்த பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, உமக்கு பயந்து உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படி ஆவியானவரே நீர் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. எப்படி பேசணும் என்றதும் தெரியாம, எப்படி கதைக்கணும், எப்படி அந்த பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டும் என்றது தெரியாமல், அறியாமல், புரியாமல், விட்டு கொடுப்பில்லாம ஆண்டவரே நடத்துகிறார்கள் ஆண்டவரே. நீர் அந்த குடும்பங்களுக்குள்ள வாசம் செய்யறதுக்காக போற்றுகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் அந்த வாசம் செய்யும் ஆண்டவரே. நீங்க நடுவுல இருக்கிறதுக்காக, அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பாய் நீங்க காவலாய் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு சின்ன யுவதிகள் பிள்ளைகள் கணவர் ஆண்டவரே எல்லாம் பிள்ளைகள் ஆண்டவரே அவசரப்பட்டு வயது வரும்போது முன்னமே கல்யாணம் கட்டுகிறார்கள். ஆனா அவசரமாக அப்பா விவாகரத்து செய்ய துணிஞ்சு நிற்கிறார்கள். துணிகரமான காரியங்களை செய்யாதபடி ஆண்டவரே நீர் அந்த குடும்பங்களுக்கு சாட்சியாய் நிற்கும்படி அப்பா, இளம் வயது குடும்பத்துக்கு நீங்க சாட்சியாய் இருக்கிறன்னு சொன்னது போல இந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நீங்க சாட்சியாய் இருக்கிறதுக்காக, பாதுகாப்பாய் இருக்கிறதுக்காக ஆண்டவரே
ஆண்டவரே. சண்டைகள் வரும்போது ஒருவருக்கு ஒருவர் புரிந்து நடக்கும்படியாக, விட்டு கொடுத்து ஆண்டவரே, தாழ்ந்து நடக்கும்படியாக ஆண்டவரே. அப்பா, பெற்றோர்களுடைய அனுபவங்களை அவர்கள் கேட்க தவறுகிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் இதுக்குள்ள தலையிடக்கூடாதுன்னு சொல்லி உதறி தள்ளி அவங்களுக்கு அனுபவம் தேவையில்லை என்று சொல்லி தங்களுடைய இஷ்டத்துல ஆண்டவரே, தங்களுடைய இச்சையில நடக்கிறார்கள் ஆண்டவரே. இஷ்டம் தங்களோட விருப்பம், தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற அந்த அதிகாரத்துல நடக்கிறார்கள் ஆண்டவரே. அதுல இருந்து அந்த பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, ஒரு விச ஆண்டவரே, ஒரு விச நீங்க அன்பு கூர்ந்து அந்த குடும்பங்களை பாருங்க ஐயா. ஐயா, இட்டங்குங்க ஐயா. அப்பா, உங்களுடைய இட்டக்கம் எங்களுக்கு வேணும். இந்த குடும்பங்களுக்கு, இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, அறியாம அந்த குடும்பம் நடத்துற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கணும். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே. அப்பா, ஆலயத்துல வந்து கல்யாணம் செய்றாங்க, அவசரமா விவாகரத்து செய்யறாங்க. அவர்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கூட இருங்க, ஒவ்வொரு கட்டி எடுப்புங்க ஆண்டவரே. அப்ப கட்டி எடுப்புங்க ஆண்டவரே. அன்பு அந்த குடும்பங்களுக்கு அன்பு கொடுங்க ஐயா ஆண்டவரே. இப்படித்தான் நடக்கணும்னு அந்த ஞானம் ஆண்டவரே. இப்படித்தான் குடும்பம் விட்டு கொடுத்து நடக்க வேணும் என்று ஆணும் பெண்ணுமாக யோசிக்க அந்த அறிவு, ஆற்றல், ஞானம் உம்முடைய ஞானம் ஆண்டவரே. உம்மட்டை அவருடைய டெலிபோன் கட் ஆகி இருக்குது. நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட் டொனால்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் வந்து எங்கள் வாலிப பிள்ளைகள், சபையில இருக்கிற வாலிப பிள்ளைகள் இன்னும் வாலிப பிள்ளைகளோடு கூட இருந்து ஆண்டவரே. அப்பா, இந்த வாலிப பிள்ளைகளுக்கு பொறுமையை கொடுங்க ஐயா. உங்களோட அனுக்கிரகம் ஆண்டவரே. எந்த காரியம் செய்தாலும் உம்மட்ட வந்து கேட்டு செய்யற அந்த ஞானத்தை நீங்க கொடுக்கறதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஜெபத்தை தந்ததுக்கு உமக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல ஜெபம் கேட்டு நிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன் ஆமேன். ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, நீங்கள் வாலிபர்களின் எழுப்புதலுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவருடைய சிந்தைகள்ல, அவருடைய இருதயங்கள்ல தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் ஏவி எழுப்ப வேணும். நீங்கள் ஜெபத்திலே கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து மற்ற வாலிபர்களை ரட்சிக்க கூடிய ஒரு இரக்கத்தையும் ஒரு தயவையும் ஒரு வல்லமையும் அவர்களுக்குள்ள உண்டாக வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் கிருபையும் நிறைந்த பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை உடைய பாதத்திலே வைத்து தேவனே, உடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி அப்பா, பரிசுத்த ரத்தம் சிந்தி தேவனே கட்டின சபைகளை பொறுப்படுங்கள் அப்பா பிதா. தேவனே, சபையில் உள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் பொறுப்படுங்கள் அப்பா பிதா. ஒவ்வொரு ஊழியக்காரரையும் பொறுப்படுங்க, ஒவ்வொரு விசுவாசிகளையும் பொறுப்படுங்கள் அப்பா என் தேவனே. விசேஷமாய் வாலிப பிள்ளைகளை தேவனே வழிநடத்த தேவனே, தாய் தகப்பனுக்கு ஞானத்தை கொடுங்க அப்பா பிதா. ஓ, என்னுடைய ஜனங்கள் ஏத அறிவில்லாமல் சங்காரமாறான் சொன்னீங்கள் தேவனே பிதா. இந்த வாலிப பிள்ளைகளுக்கு தேவனே சத்திய வார்த்தை போதிக்கப்பட தேவனே கிருபை செய்யுங்க அப்பா பிதா. ஞானத்தை போதிக்கிற வார்த்தை, அறிவை உணர்த்துகிற வார்த்தையினாலே இந்த வாலிப பிள்ளைகளை ஊன்ற கட்டத்தக்கதாக தேவனே ஊழியக்காரர்களை பொறுப்பிடங்களையா இயேசு ராஜாவின் தேவனே. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, வழி நடத்துங்கப்பா. ஆவியானவரே, உம்முடைய கனியினாலே நிரப்புங்கப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும், ஒவ்வொரு ஊழியக்கார தாய் தகப்பன் நிரப்புங்கப்பா என் தேவனே. கர்த்தர் குடும்பத்தை கட்டாவிட்டால் கட்ட முயற்சி எல்லாம் வீணன்னு சொன்னீங்களே ராஜாவே. தேவனே, உம்முடைய வார்த்தையிலே குடும்பத்தை கட்ட தேவனே, கணவன் மனைவி தேவனே ஒரு மனத்தின் ஆவியப்படும், ஐக்கியத்தின் ஆவியப்படும், அன்பின் ஆவியப்படும் அப்பா. வாலிப பிள்ளைகளை நடத்துவதற்கு தேவனே ஞானத்தை கொடுங்களப்பா என் தேவனே. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி என் தேவனே. உடைய பலவீனத்திலே பலம் கொடுங்கள் ஐயா. உம்முடைய வாலிப பிள்ளைகளை வழிநடத்த
தாய்தகப்பனுக்கு தேவனே உம்முடைய கிருபையினாலே அவளை நிரப்புங்கப்பா, உம்முடைய அன்பினாலே நிரப்புங்க, ஞானத்தாலே நிரப்புங்கப்பா இயேசு ராஜா. ஓ நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே, என் தேவனே பொறுப்படுங்கள் அப்பா. தேவனே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் அப்பா உம்முடைய வார்த்தையிலே சபைகளிலே ஊன்ற கட்ட தேவனே கிருபை செய்யுங்க. பவுல் சொல்லுகிறார், இடித்து போனவல்ல ஊன்ற கட்டவே நான் வந்தேன் என்றப்பா. தேவனே உம்முடைய தேவனே இது வாலிப பிள்ளைகள் சபையுள்ள வாலிப பிள்ளைகள் தேவனே ஊன்ற கட்டத்தக்கதாக தேவனுடைய வார்த்தையை தேவனே பிதாவே இந்த பிள்ளைகளுக்கு தேவனே போதிக்க தேவனே ஞானமுள்ள வார்த்தையை போதிக்க, அறிவை உணர்த்துள்ள வார்த்தையை போதிக்க தேவனே ஊழியக்காரருக்கு கிருபை செய்யுங்கப்பா பிதா. ஓ நன்றி ராஜாவே, இந்த பிள்ளைகள் புறப்பட்டு போய் மற்ற வாலிப பிள்ளைகளை ஆதாயப்படுத்தத்தக்கதாக தேவனே இந்த பிள்ளைகள் நீங்கள் அபிஷேகிங்கப்பா, அக்கினி ஜுவாலியாய் மாற்றுங்கப்பா என் தேவனே. ஓ நன்றி ஆவி, உம்முடைய வார்த்தையினாலே இந்த வாலிப பிள்ளைகள் நிரப்புங்கப்பா என் தேவனே. ஆத்ம ஆதாயம் செய்யத்தக்கதாக இந்த வாலிப பிள்ளைகளுக்கு தேவனே உம்முடைய ஞானத்தை கொடுங்கப்பா, உம்முடைய அறிவு தெளிந்த புத்திய கொடுங்கள் ஆவியானவரே. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா பிதாவே. பரிசுத்த தேவனே பொறுப்படும் ஐயா என் தேவனே பிதாவே. வாலிப பிள்ளைகள் அப்பா சங்காரமாக நீங்கள் பார்க்கிறீங்களப்பா பிதாவே. உலக காரியங்கள், மாம்ச கிரிகள், பிசாசின் கிரிகள் தேவனே இவளை ஆட்கொள்ளாதபடி ஆவியானவரே நீங்கள் ஆட்கொண்டு வழிநடத்துங்கப்பா என் தேவன். ஆட்கொண்டு வழிநடத்துங்கப்பா என் தேவனே. விசுவாசமா சபைகளை பொறுப்படும் அப்பா பிதாவே. சபையுள்ள வாலிப பிள்ளைகளை பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே. தேவனை ஊழியம் செய்யற பாஸ்டமாரை பொறுப்படும் அப்பா பிதாவே. ராஜாவே, அந்த குடும்பங்களிலே ஒருமனத்தின் ஆவியப்படும், ஐக்கியத்தின் ஆவியப்படும், அன்பின் ஆவியப்படும் அப்பா பிதாவே. குடும்பத்தை நடத்த தெரியாதவர் ராஜா குடும்பத்தை நடத்துறவர்களே இந்த ஊழியர்களுக்கு ஞானத்தை கொடுங்க பிதா. சகோதர ஒருமித்து வாசம் என்ற அந்த இடத்திலே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் நான் கண்டு கொண்டு சொன்ன தேவனே, ஆவி, ஐக்கியத்தின் ஆவி, அன்பின் ஆவிய கொடுமையா. அன்பு தேவனே கடைசி நாட்களிலே தேவனே பிதாவே தணிந்து போவோம் என்று சொன்னீங்க ராஜாவே. அதை தேவனே சபைகளிலே நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறப்பா பிதாவே. ஊழியக்காரிலே பார்க்கக்கூடியதா இருக்கிற ராஜாவே. விசுவாசிகளிலே பார்க்கக்கூடியதா இருக்கிறேன் தேவனே. உம்முடைய அன்பை ஊற்றி தேவனே இந்த வாலிப பிள்ளைகளை தேவனே பிதாவே பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த வாலிப பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா பிதாவே. வேத அறிவில்லாமல் தேவனே இந்த வாலிப பிள்ளைகள் சங்காத மாறதை நீங்கள் பார்க்கிறீங்களே ராஜா. தேவனே இந்த கடைசி நாட்கள்ல தேவனே பிதாவே, தேவனே இந்த வாலிப பிள்ளைகள் அழிந்து போறீங்களே ராஜாவே. பொறுப்படுங்கள் ஐயா என் தேவனே. தேவனே பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே. எல்லா அடிமத்தின ஆவியல் வெளியேறுவதாக ஆரோப்ப மீது வேலை சொன்னீங்களப்பா. தேவனே உம்முடைய அனுப்பி இந்த வாலிப பிள்ளைகளை தேவனே மீட்டுக் கொள்ள, ரட்சித்துக் கொள்ள தேவனே கிருபை செய்யுங்கப்பா. சத்திய வார்த்தையை தேவனே புறப்பட்டு போய் அனைவருக்கும் அறிவிங்கன்னு சொன்னீங்க ராஜா. அறிவிக்க கிருபை செய்யுங்களப்பா. விசேஷமாய் சபையில் அவளை இனம் கட்டு தேவனே, அவளோடு பேசி அவளை ஆதரப்படுத்தவனே கிருபை செய்யுங்கப்பா என் தேவனே. கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ஆவியானவரே, கிருபை செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியான பிதாவே தனிமையிலே இருந்து தேவனே தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லாதபடி தங்களுக்குள்ளே தங்கள் உயிரை மாற்றிக்கொள்கிறீங்களே ராஜா. தேவனே கிருபை செய்யுங்களப்பா, கிருபை செய்யுங்க ஆவியானவரே. சபையின் கட்டுகள் எல்லாம் தேவனே அறுக்கப்பட்ட அபிஷேகம் சபையிலே தேவனே பிதா. எல்லா மாம்ச கிரிகள் தந்திரத்தினார்கள் நாமத்தினால் தேவனே உங்களுடைய அன்பை ஊற்றுங்கப்பா. ஆவியானவரே உங்களுடைய அன்பை ஊற்றுங்கப்பா. இந்த வாலிப பிள்ளைகள் அழிந்து போகாதபடி உங்களுடைய அன்பை ஊற்றுங்க, ஞானத்தை ஊற்றுங்கப்பா பிதாவே. எல்லா பிரிவினை நாவிகள் வரிசிக்கிறார்கள், தந்திரத்தினாவிகள் சபையை விட்டு வெளியேறும் நாமத்தினால் தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. ஆவியானவரே நீங்கள் வாக்கு கிடங்காத பெருமூச்சலோடு இந்த காரியத்துக்காக நீங்கள் வேண்டுதல் செய்வதற்காக நன்றி என் தேவனே பிதா. உம்முடைய பிள்ளைகளப்பா பிதாவே, என் ஜனங்கள் வேத அறிவில்லாமல் சங்காரமானவர்களே ராஜாவே ராஜாவே என் தேவனே
கிருபை செய்யுங்கள் ஐயா. இந்த அடிமத்தின் ஆவிகள் எல்லாம் வெளியேறுவதாக, வெளியேறுவதாக ஊழியக்காரர்களை விட்டு தேவனே கிருபை செய்யுங்கப்பா. ஆவியானவரே உம்முடைய கனியினால் நிரப்பும், உம்முடைய அன்பினாலே நிரப்பும் அப்பா, ஐக்கியத்தினாலே நிரப்புங்கப்பா இந்த தேவனே. அப்படியாக இந்த கடைசி நாட்களிலே தேவனே தேசமுள்ள சபையிலே நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய போயிட்டாய். நன்றி அப்பா. தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதா. உம்மை தள்ளி உம்முடைய வார்த்தையை தள்ளி சேர ஒவ்வொரு கிரிகளையும் பொறுப்படுங்க இயேசு ராஜா. நீங்கள் வாசல் படியிலே நின்று தட்டுகிறீர்கள் ஐயா இயேசு ராஜாவே. இதோ நான் வாசல் படியிலே தட்டுகிறேன், என்னுடைய சத்தத்தை கேட்டால் தேவனே நான் உட்பிரவேசிப்பேன் சொல்லி தேவனே பிதாவே. தேவனே இருதயங்களை திறவுங்கப்பா பிதா. சபை கதவுகளை திறவுங்க, இருதயங்களை ராஜா. நன்றி என் தேவனே, சோஸ்திரம் அப்பா. அப்படியாக இந்த கடைசி நாட்களிலே தேவனே இந்த வாலிப பிள்ளைகள் மூலமாக நீங்கள் பெரிய காரியங்கள் செய்ய போயிருக்காய். நன்றி அப்பா. கனியினால் நிரப்பும், இந்த வாலிப பிள்ளைகளை வரங்களினால் நிரப்பும். ஓ தேவனே வரங்கள் வல்லும் அபிஷேகத்தான் நிரப்புங்கப்பா பிதாவே. எல்லா தற்கொலை நாவியல் தேவனே பிதாவே, கொலைவரையின் ஆவியல் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். திருடரின் கொள்ளை அழிக்க இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். நன்றி இயேசுவே, நன்றி ராஜா, நன்றி அப்பா. அப்படியாக இந்த ஜெபத்தை கேட்டு நீங்கள் பால் கொடுக்க போவதற்காக நன்றி அப்பா. உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா பிதா. நாட்களிலே நடந்த போல் நடக்குவான் சொன்னீங்களப்பா பிதா. லோத்துடைய நாட்களிலே நடந்த போல் நடக்குவான் சொன்னீங்க தேவனே. உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்களப்பா பிதாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு. நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே சோசமன். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துற ஆவியானவரே, கண்டித்து உணர்த்துங்கப்பா பிதா. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. இந்த வேண்டும் போல உடைய பாதத்திலே வைக்கிறேன். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த ஊழியத்தை நடத்துற லெஸ்லி பிரதரை ஆசீர்வதிங்கப்பா தேவனே. இந்த ஊழியத்தின் மூலமாய் கடந்து போற வார்த்தைகளை ஆசீர்வதிங்கப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை உடைய வார்த்தையிலேயே கட்டுங்கப்பா இயேசு ராஜாவே. சாட்சியாய் நிறுத்துங்கப்பா பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசானவனை ஜெயித்தார்கள் சொன்னீங்கள் தேவனே பிதாவே. அதுபோல் ஜெயிக்கிறவர்களா இவளை மாற்றுங்கப்பா பிதாவே. ஓ உம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோஸ்திரம் அப்பா பிதாவே. உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் கப்பட்டு போவதில்லை இயேசு ராஜா. குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா பிதாவே. அக்கிரிமாலாய் சூழ்ந்து கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. ஜனசிஸ்ட புறப்படும் அப்பா, கணவனை புறப்படும் என்ற பிள்ளைகளையும் புறப்படும் அப்பா பிதாவே. பரிசுத்த இரத்தத்தாலே மூடி பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. இந்த பிள்ளைகளை புறப்படும் ஐயா இயேசு ராஜாவே. ஏற்ற துணைய கொடுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. அக்கினி ஜோலியாய் மாற்றுங்கள் ஐயா என் தேவனே பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. எல்லா வேண்டுகோள்கள் விண்ணப்பங்கள் ஜெபங்கள் யாவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன். உங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன். நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன், ஒருவரும் இல்லாதபடியினால். ஆமாண்ட ஹல்லேலூயா. ஆவியானவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைய நாள் தொடக்கத்தை இந்த முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்து இந்த வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்தீர் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ளேயும் பெரிய மாறுதல் மாற்றங்கள் வர கர்த்தாவே. இன்றைய நாட்களிலே அப்பா அந்த பிள்ளைகளின் வாழ்க்கைகள் ஆண்டவரே கர்த்தாவே, பிள்ளைகளின் வாழ்க்கையின் வழிகள் கர்த்தாவே சீரடிய குணமடிய கர்த்தாவே நீர் மாற்றும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, பாதி வழியிலே ஆண்டவரே அழிக்க வைக்கிற பொல்லாத சத்துருக்கள், பாதாளத்துக்கு இழுக்கிற சத்துருக்கள் எல்லாவற்றிலிருந்தும் இந்த வாலிப பிள்ளைகளை வாலிப உலகத்தை நீர் மாற்றி அமைக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். அப்ப ஆண்டவரே இந்த பொல்லாங்கனை ஜெயிக்கக்கூடிய அந்த வாலிப பிள்ளைகளாய் கர்த்தாவே நீங்க மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்க இன்றைய நாள்ல நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்தீரப்பா. ஒவ்வொரு பெற்றாரும் வந்து ஆண்டவரை ஜெபித்தார்களே கர்த்தாவே. இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தாவே இந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியங்களை கர்த்தாவே ஆண்டவரே நற்குணசாலிகளாய் இவர்களை மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா.
ஆண்டவரே சங்கம வானொலிக்காய் லேசியனா மனைவி பிள்ளைகளுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள் எங்கள் குடும்பங்கள்ல எங்கள் ஜெபிக்க வருகிற ஒவ்வொரு குடும்பங்கள் சங்கம வானத்தில ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாலிப பிள்ளைகள், திருமண வயதை அடைந்திருக்கிற பிள்ளைகள், திருமணமாக இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமம் கொண்டு ஆசீர்வதிக்கிறோம். இந்த வாழ்க்கைகள்ல புரிந்து உணர்ந்து கர்த்தாவே எல்லா சகிப்பு தன்மையோடும் வாழக்கூடிய ஒரு கிருபையை கொடுங்காண்டவரே, இரக்கத்தை கொடுங்காண்டவரே, தயவை கொடுங்காண்டவரே. உம்முடைய கரத்திலே எல்லாரையும் இன்றைய நாளிலே ஒப்பு கொட்டுக்கிறோம். ஆண்டவரே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கிற ஆண்டவரே அபிஷேக ஆராதனையிலும் என் தகப்பனே நீ கூட இருந்து அந்த ஆராதனை ஆண்டவரே கர்த்தாவே நடத்துற சகோதர மகேந்திர மனாவை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே அங்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து கர்த்தாவே உயர்த்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே இன்னும் அநேகர் ஆண்டவரே அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள கர்த்தாவே புதிதாய் ஆண்டவரே ஆராதனை செய்ய வர இருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு உள்ளங்களையும் சிந்தைகளையும் ஏசப்பா நீங்கள் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு ஏற்ற ஞானங்களை கொடுத்து கர்த்தாவே நீங்க உயர்த்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைய நாளையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா வாலிப ஜோதிகள் கர்த்தாவே யுத்த தேசங்கள்ல நின்று ஆண்டவரே நிக்கிற வாலிப ஜோதிகள் கர்த்தாவே ரத்தம் சிந்துற வாலிப ஜோதிகள் அப்பா எத்தனையோ ஆண்டவரே கர்த்தாவே இவைகளை எல்லாரையும் நீ கண்ணோக்கி பாரு. இலங்கை தேசத்தில் இருக்கிற வாலிப ஜோதிகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இன்றைய நாட்களே ஆண்டவரே எல்லாருக்குள்ளும் ஒரு மனம் திரும்புதல் வரட்டும் ஐயா. ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவு வரட்டும் ஐயா. கர்த்தரை அறிகிற அறிவே நித்திய ஜீவன் என்று எழுதி இருக்கிறது. உண்மை அறிந்து கர்த்தாவே உம்முடைய நித்திய ஜீவனுக்குள்ளே உம்முடைய நீதியின் பாதையிலே நடக்கக்கூடியவர்களா இன்றைய நாட்களே நீங்க மாற்றும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். மனுஷனால் கூடாதப்பா, உங்களால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. அப்பா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதி இருக்கிறதே கர்த்தாவே. அப்படியா ஒவ்வொரு வாலிபனும் ஒவ்வொரு ஜோதியும் ஆண்டவரே அப்பா மேல நம்பிக்கையா இருக்க நீர் உதவி செய்யும். இன்றைய நாளை நீர் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க பொறுப்பேற்று வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன் 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 ஆமீன். இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கிய சகோதரி ஜனட் அவர்களையும் அதே வேளையில் இணைந்து ஜபித்த அதிகால வேளையிலே கால வேளையிலே மாலை வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவரையும் அதே வேளையிலே இணைய முடியாத ஒருவரையும் கர்த்தர் தாமே காண்கிறார். அவரையும் கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பவுமாக நாளை கால வேளையிலே அபிஷேக ஆராதனையோடு ஜூமு கூட இணைவோம். அந்த வகையிலே இணையுங்கள். கர்த்தர் பிரதான காரியங்களை வழிநடத்துவார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அத்தோடு கிழமை வீக்கெண்டிலே வாரத்தின் முதல் நாளிலே சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் ஊழியங்களை செய்கின்ற பொழுதும் பிள்ளைகளோடு குடும்பத்தாரோடு வீக்கெண்டிலே வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். ஜெபித்த உங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நேற்றைய நாளிலே சகோதரி சுபா அங்கே ஒரு தேவ செய்தியை கொடுத்தார். அந்த தேவ செய்தியை கிட்டத்தட்ட நான் வேலையில் இருக்கும்போது அப்லோட் பண்ணிட்டு வீட்டை வந்து சேர்றதுக்கு முதல் 173 பேர் பார்த்துருக்கிறார்கள். அந்த செய்தியை நீங்களும் கேளுமென்றால் கேளுங்கள். அத்தோடு மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். உங்கள் எல்லோருக்கும் அனுப்பி தந்திருக்கிறோம்னு விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் நாளிலே திரும்பவுமாக காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன். அருமையானவர்களை, நாங்கள் இதுவரை நேரமும் இலங்கை இந்திய உலக நாடுகளுக்காக ஜெபங்களுக்கூடாகவும் அத்தோடு பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் அபிஷேக ஆராதனை காலவெளியிலே வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் மீதியான நிகழ்ச்சிகளுக்கு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வார்.